ஏடிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாங்கள் எங்கள் விடுமுறையை கழிப்பதற்காக நெதர்லாந்து நாட்டுக்கு சென்றிருந்தோம். அங்கே ரொட்டடாம் என்ற இடத்தில் இருக்கிற மிருகக்காட்சி சாலைக்கு சென்றபோது அந்த மிருகக்காட்சி சாலை தோட்டத்தை தான் பார்ப்போம். உள்ளுக்குள்ளே போன என்டர் பண்ணினோடனே பென்குயின் தான் கிணக்க நின்றது. பென்குயின் அதுக்குள்ள முன்னாடி ஒரு சின்ன நீர்நிலை மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அவையில் குளிக்கிறதும் வெளியால் நடந்து திரியுதும். பென்குயின் மனிதர்களைப் போல நடக்கும் ஆற்றலுடையவ. அதை பார்க்க மிகவுமே வடிவாக இருந்தது. அந்த பென்குயினை தொடர்ந்து நாங்கள் அடுத்தது பார்த்தது ஜானை. அதுக்குள்ளே ஒரு 2 யானையை காணக்கூடியதாக இருந்தது. அந்த யானை எந்த நாட்டிலேருந்து அவர்கள் கொண்டு வரப்பட்டதோ அந்த நாட்டின் பேர் அந்த யானையை முன்னால் போடப்பட்டிருந்தது. அடுத்தது மானினம். அதுலேயும் வேறு வேறு வகையான மானினங்களே அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வேறு நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட மானினங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு அமைப்பு அவைகள் வெப்பநிலை வெப்ப நாட்டுக்குரிய, அதாவது ஏசியாவில் இருக்கிற மரங்களும் அந்த பறவைகளும், அதுக்குள்ள சின்ன சின்ன பறவைகளும் வண்ணாத்து பூச்சிகளும் அதிகம் காணப்பட்டது. உள்ளுக்குள்ளே வண்ணாத்தி பூச்சி வேறு வேறு அளவுகளில் ஒவ்வொரு சைஸ்லேயுமே பறந்து திரிஞ்சின. அதுக்குள்ளே புகைக்குள்ளே ஒரு பறவைகள ஓசையே காதில் கேட்டபடியே இருந்துச்சு. அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டபடி இருந்துச்சு. அந்த உள்ளுக்குள்ளேயே சதுப்பு நிலம் மாதிரி ஒரு கொஞ்சம் நீர்நிலை மாதிரி எல்லா தாவரங்களும் வித்தியாசமான தாவரங்கள், அதே மாதிரி நண்டு மீன் எல்லாமே அதுக்குள்ளே நிற்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பை உள்ளுக்குள்ளே செய்து வச்சுக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்டமைப்பு பார்க்க இன்னும் வடிவாகவே இருந்தது. அந்த அமைப்பு டிசைன் பண்ணியிருக்கிற வடிவம் அதை விட அதுக்குள்ளே ஒரு நீர்த்தாங்கி, அதாவது டேங்க் கொண்ட வச்சு அதுக்குள்ளே மீனினமும் அதோட கடல் பசுன்னு சொல்லி சொல்கிறது. அது ஒரு முளை ஊட்டி, ஆனால் அதுதான் பெரிய முளை ஊட்டின்னு நினைக்கிறேன் கடலுக்குரியதில். அதோடு சேர்ந்து அது தாவர உண்ணி. அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் சலாட்டுகளையும் போட்டு அது மீனோடு சேர்ந்து இருக்கிறத பார்க்க ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே அவைண்ட அதை செய்திருந்த கட்டமைப்பு நடுவுக்குள்ளே தண்ணி, அதை சுற்றி வேற மரங்கள், அதை சுற்றி வேற நாங்கள் நடக்கக்கூடிய மாதிரி இந்த வெப்பநிலையும் அதை ஒரு எங்களோட வெப்ப வலயத்துக்குரிய வெப்பநிலையை பேணக்கூடிய மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா, அதை தொடர்ந்து கங்காருவை மாதிரியே இருக்கும். இது வெலவி என்று சொல்கிறது. அது அடுத்த இன்னொரு கூட்டுக்குள்ளே வச்சுருந்துச்சுன்னா, பட் கழுகு இன்னும் ஒரு கூட்டுக்குள்ளே இருந்துச்சு. அதை தொடர்ந்து குரங்கை பார்த்தோம், அதாவது சிம்பன்சியும் அதுக்குள்ளே வேறு சைஸுகளில் கிணக்க நின்றது. ஆனால் நார்மலாக பின்னிறங்களில் அந்த சிம்பன்சி விளையாடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லிச்சிடும். ஆனால் நாங்கள் அதுகள் போனது மத்தியானமுடைய கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு நம்ம நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கொண்டு அப்படியே சிங்கமும் அந்த நேரம் நாங்கள் பார்த்த நேரம் படுத்து தான் இருந்துச்சு. வளமையாக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குமென்று சொல்லி நாங்கள் பார்க்கல. அந்த ஆக்டிவாக காணல, ஆனால் சிங்கத்தையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே நேரம் ஸ்ரீலங்காண்ட புலியும் நின்றது. ஆனால் அந்த புலியை என்னால் வீடியோ எடுக்கலாமல் இருந்தது. அடுத்தது ரைனோசர் இருந்துச்சு. ரைனோசரம் அதுக்கான அந்த நீர்நிலையில் தண்ணி குடிச்சு கொண்டு இருந்ததை பார்த்தோம். அந்த ரைனோசரோடு சேர்ந்து அதே இடத்துல வரிக்குதிரைகள் குட்டிகளோட கணக்க அந்த மேய்ஞ்சு கொண்டு இருந்துச்சு. கணக்க வரிக்குதிரையை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த வரிக்குதிரை நின்ற அதே இடத்திலேயே ஜிராஃபும் அதுக்குன்னு 2 3 ஜிராஃப் தங்களோட இலகுலியை சாப்பிட்டு கொண்டு இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய ஒரு மிருகக்காட்சி சாலை பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு நாளையே ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய ஒரு அமைப்போடு தான் அந்த மிருகக்காட்சி சாலை இருக்குது. மிருகங்களும் வித்தியாசமான மிருகங்கள், எல்லா மிருகங்களும் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டனோ அந்த நாட்டு பேர்களும் அதில் இருந்துச்சு. ஒரு வகையான மானினங்களையும் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கே பல இன மிருகங்கள்,
பெரிய ஒரு நிலப்பரப்பில் பிரித்து காணப்பட்டன. சாப்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் கூட மிகவும் ஒரு வடிவாக ஒரு நீர் தடாகத்தோட கூடிய இடமாக இருந்தது. அதில் பறவைகளும் நீந்தி சென்றன. இவ்வளவும் பகுதி 1. நாங்கள் பகுதி 2 மீண்டும் சந்திப்போம்.